கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்வோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த வேத பகுதியை நீர் ஆசீர்வதியுமாப்பா. இந்த வசனத்தோடு நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விருத்தி அடைவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு காரியம். எல்லாருமே வாழ்க்கையில் விருத்தி அடையணும். பிஸ்னஸ்ஸு, தொழில், வேலை, விவசாயம் எதுவாக இருந்தாலும் விருத்தி அடையணும்னு தான் எல்லாருமே என்ன செய்வாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்கள் பிரயாசம் ஒன்று கூட வீணாய் போகாது. நீங்கள் எல்லா காரியத்திலையும் விருத்தி அடைவீர்கள். இங்கே தாவீது நாளுக்கு நாள் இன்னைக்கு பாருங்கள், அப்படியே விருத்தி அடைஞ்சிக்கிட்டே போகிறான். வேதத்தில் ஒரு இடத்துல பார்க்குறோம், சவுலின் குடும்பத்திற்கும் தாவீது குடும்பத்திற்கும் பார்த்திங்கன்னா, தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது, சவுலின் குடும்பம் வர வர சிறுமைப்பட்டது. அதுதான் காரணம். தாவீதோட கர்த்தர் இருந்தார். சவுலை விட்டு கர்த்தர் விலகினதை சவுல் அறியாமல் இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் விருத்தி அடைவீர்கள். தாவீது எதில் விருத்தி அடைந்தானா, தேசத்தில் அவன் யுத்தம் பண்ணி ராஜ்யங்களையெல்லாம் கெட்டி அவன் விருத்தி அடைகிறான். நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் முதல்ல சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை சகோதரர்கள் மத்தியில் அபிஷேகம் பண்ணுறான். அன்னையிலிருந்து பாருங்கள், அவன் அப்படியே விரித்தடைந்து கொண்டே வருகிறான். முதல்ல எப்ரோனில் ராஜாவாகிறான், அடுத்து யூதேயாவில், அடுத்து இஸ்ரேல் சமஸ்தானம், எல்லா இடங்களிலும் பாருங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் இஸ்ரேல் முழுவதும் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். பாருங்கள், நாளுக்கு நாள் விருத்தி. அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரா? நீங்களா சொல்லிட்டு இருக்கிறது, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் சொல்கிறதான் செய்வேன், அவர் லீடிங்கில் நீங்கள் சொல்கிறல. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். மற்றவங்க சொல்லணும், ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். இங்கே சவுலின் வேலைக்காரன் சொல்கிறான் பார்த்தீங்களா, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். அமலேக்கர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஈசாக்கை பார்த்த மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று அவன் எஜமான் கண்டு, அவன் முதலாளி பார்க்குறாரு, யோசேப்போட கர்த்தர் இருக்கு. அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறன்றத மற்றவங்க சொல்லணும். அப்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். சரி, இரண்டாவதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள், ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான். கிறிஸ்துவுக்குள் பாருங்கள், தாவீது நாளுக்கு நாள், இன்னைக்கு அடுத்த நாள். ஆனால் ஈசாக்கு ஒரே நாளில் வர 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 விருத்தி அடைந்து கொண்டே வருகிறான். காரணம், ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு காரணம், தாவீது என்ன செய்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். அப்போ அவன் வாயை திறந்தால் கர்த்தருடைய துதி தான் இருக்கும். வனாந்தரத்தில் ஆடுகளை எல்லாம் ஒரு இடத்துல நல்லா கிளைகள் கொப்பெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல அதில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, இலைப்பாருது. தாவீது சாப்பிட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு அவன் தூங்கலை. கிண்ணறத்தை எடுத்து ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தான்.
அப்போ எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் துதி அவன் வாயில் இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் வாயில் என்ன இருக்குது? சினிமா பாட்டு இருக்கா? மற்றவங்களை திட்டுறீங்களா? மற்றவங்களை கேலி பண்ணுறீங்களா? நக்கல் பண்ணுறீங்களா? அவமானப்படுத்துகிறீங்களா? இல்லத சாபமான வார்த்தைகளை பேசுகிறீங்களா? இல்லாட்டி நெகட்டிவாக உங்கள் வாயில் எது இருக்கு? யோசித்து பாருங்கங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறையுது? நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம சரியாக இருக்கிறோமா அதை பாருங்க. தாவீது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று வாருங்கள் என்று சொல்லும்போது மனமகிழ்ச்சியாக இருந்தேன். ஆலயனா அவ்வளோ குஷியாக வர்றான். இன்றைக்கி நம்ம எங்கே எல்லாம் ஆன்லைனில் உட்காந்து சர்வீஸை கேட்டுட்டு ஆலயத்துக்கு போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொரோனா வந்தது. நிறைய பேர் ஆலயத்துக்கு போக விடாமல் சோம்பேறி ஆக்கி வீட்டில் உட்காந்தே ஆன்லைனில் பார்க்க வச்சிருச்சு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணுமா? சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கள் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லவில்லையா? அப்போ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி எதுலன்னா தொழிலில், பிஸ்னஸில். ஆபிரகாமுடைய தொழில் என்ன? ஆடு மேய்த்தல். ஈசாக்கு பாருங்க தொழில் மாறுது, விவசாயத்துக்கு வந்துட்டான். ஒருத்தன் என்னதான் தொழில் மாறினாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தால் அந்த தொழிலை கர்த்தர் விருத்தடைய செய்வார். பொதுவாக எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா என்ன தொழில்ப்பா அதே தான் செய்ய, முன்பின் தெரியாத தொழிலை செஞ்சுட்டு நஷ்டப்படாத, துட்டை உண்டு அதில் போடாத. ஆனால் அங்கே வேதம் அப்படி சொல்லலை. ஆபிரகாமுடைய தொழில் ஆடு மேய்ச்சது. ஆனால் ஈசாக்கு என்ன செய்கிறான்? விவசாயம். அதுவும் எப்போ ஆரம்பிக்கிறான்? பஞ்சகாலத்தில் ஆரம்பிக்கிறான். ஆதியாமம் 26ஆம் அதிகாரம். தேசத்தில் பஞ்சம். அவன் விதைச்சான். 100 மடங்கு பலன். காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ ஈசாக்கு வர வர விருத்தி அடைவதற்கு காரணம் என்னன்னா, அவன் ஒரு தியான புருஷனாக இருந்தான். நல்லா கவனிங்களேன். ஆபிரகாம் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எலியேசரை விட்டு அனுப்புகிறான். எலியேசர் உறவுக்கார பொண்ணு ரெபேக்கால கூப்பிட்டு வரான். ஒட்டகத்தில் ரெபேக்கால் அங்கே வந்துட்டு இருக்கான். இவன் கூடாரத்தை விட்டு போகிறான். பார்க்குறான், ஒரு பொண்ணு வர. ரைட், ஓகேன்னு அவன் தியானம் பண்ண போயிடறான். அந்த பொண்ணு கேட்குறா, இது யார்? இதான் போவோம் எஜமான் அப்படின்னு. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? ஐயோ இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களா, நாளைக்கு ப்ரேயரை வச்சுக்கிடுவோம் அப்படின்றோம். ஆனால் பொண்ணு வீட்டுக்காரன் வந்தால் என்ன? முதல்ல எனக்கு முதலாவது தேவனுடைய ராஜா, முதல்ல எனக்கு ஆண்டவர் தான். அவன் ஆண்டவருக்கு முக்கியத்துவம், அந்த தியானத்துக்கு முக்கியம். அதுக்காக தான் ஈசாக்கு பேர் தியான புருஷன். ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, தியானம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. அப்போ வர 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 விருத்தி அடைவோம். அங்கே தான் இங்கே தான் பார்க்குறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். அப்போ யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறாரோ அவன் வர வர விருத்தி அடைவான், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான் என்று பார்க்கிறோம். சரி, மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இயேசு அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்லா கவனிங்க. இயேசு கிட்ட ஆண்டவரன் சொல்றாரு, இவன் என்னுடைய நேசகுமாரன். அப்போ ஆண்டவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறார். யோர்தான்ல இருந்து வெளியேறணுன்னே இங்கே ஞானஸ்தானம் பெறாரு. அப்போ இயேசுவோடு பிதா இருக்கிறார். அதனால தான் அதிகமாய் விருத்தி அடைகிறாராம். எதுலலாம்? இங்கே 4 காரியம்: ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷர் தயவு. 4லையும் பாருங்க விருத்தி. அப்போ ஒரு மனிதனோடு கூட தேவன் இருக்கும்போது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான், வர வர விருத்தி அடைகிறான், அதிகமாய் விருத்தி அடைகிறான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? உங்களோடு கூட இருக்கணும். ஒரு தம்பி கேட்டானே, சினிமா தியேட்டருக்கெல்லாம் போய் படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான்னு. அப்போ ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்லண்ணே. ஆமாம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரேண்ணே. ஆண்டவர் உன் கூட சினிமா தியேட்டருக்கு வந்தால் நீ போ, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது அப்படின்னு சினிமா தியேட்டருக்கு ஏசாமி வருவார் தெரியுதுல்ல? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துக்கு போனால் இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? அதை நீங்கள் யோசிங்க. மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க, தேவனை பிரியப்படுத்துங்க. இந்த இடத்துக்கு போனால் ஆண்டவருக்கு பிடிக்குமா? இது செஞ்சால் ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்களுக்கு தெளிவு ஆன்சர் வரும்.
அடுத்ததாக என்ன பார்க்குறோம், கொலோசியர் 1:10 எதில் விருத்தி அடையணுமா? தேவனை அறிகின்ற அறிவில் நம்ம விருத்தி அடையணுமா. நம்ம பார்த்தோம், கர்த்தர் ஒருவனோடு கூட இருக்கும் பொழுது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான், வர வர விருத்தி அடைகிறான், அதிகமாய் விருத்தி அடைகிறான். அதுபோல் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதில் விருத்தி அடையணுமா? தேவனை அறிகின்ற அறிவிலேயே நாம் விருத்தி அடைய வேண்டும். அப்போஸ்தலர் 9:31 பக்தியில் சபைகள் விருத்தி அடையணுமா. இன்றைக்கி ஒரு சபை இருக்கா, அதில் 2 ஆராதனை வரணும், கிளை சபைகள் ஆரம்பிக்கணும். அந்த சபைகள் விருத்தி அடையணும்னா அங்கே சபைகளில் ஒரு மனம் இருக்கணும். சபையில் ஒரு மனம் இருந்தால் தான் சபைகள் விருத்தி அடைய முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 11:24 வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. வாரி இறைங்க, ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுறவங்க, இவங்களால சம்பாதிக்க முடியாது, இவங்க ரொம்ப மேலே வறுமை கோட்டத்துக்கு கீழே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் செய்யுன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் சொல்கிறார்ல மத்தேயு 25 நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் காவலில் இருந்தேன், எனக்கு ஒன்றுமே செய்யலையே. யார் செஞ்சாங்களோ அவங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற பரலோகத்துக்கு வாங்க. ஏன்னா நான் பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தேன், தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தேன். இந்த சிறியரையில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ இந்த ஏழை எளிய மக்களுக்கு வாரி இறைக்கணுமா. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லவில்லையா? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் விருத்தி அடையணுங்க. நம்ம சும்மா அதே லெவலில் இருக்கக்கூடாது. நான்லாம் சில தம்பிமார்கள்லாம் வேலைக்கு சேர்த்து விடுவேன், எங்கள் இதெல்லாம் ஒரு வேலைக்கு சேர்த்து விடுங்க. நான் பார்ப்பேன், இந்த வேலையில் சேர்ந்த 5 வருஷத்தில் அவன் சொந்தமாக வைப்பானா, அதில் தான் சேர்த்து விடுவேன். சில ஆஃபீஸில் போய் சேருங்க, அவன் 60 வயசானாலும் அதே சம்பளம் அதே வேலையில் தான் இருப்பான். கற்றுக்கொண்டு அவன் சொந்தமாக வச்சு அவன் சம்பாதிக்கணும். அவன் 4 பேருக்கு படி இழக்கிற மாதிரி அவன் வேலையில் விருத்தி அடையணும். இன்றைக்கி ஒருத்தன் ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுறான்னா இன்னும் கொஞ்சம் நாளில் 2 வருஷத்தில் 2 ஆட்டோ வாங்கணும், 3 ஆட்டோ வாங்கணும், ஒரு வேன் வாங்கணும், ஒரு குட்டியானா வாங்கணும். இப்படி நான் அவன் விருத்தி அடையணும் தொழிலில். ஒரு ஆர்டிஸ்ட் ரூம் வேலைக்கு சேர்ந்தானா அவன் நாளைக்கு அவன் சொந்தமாக அவன் ரூம் போடணும், ஸ்கேன் வாங்கணும், இன்னும் டச்சிங் ஆர்டிஸ்ட் பண்ணணும், இன்னும் அப்படியே அவன் பலிக்கு போடணும், அடுத்து மினி ஆஃப்செட் வைக்கணும், அப்படியே பிரிண்டிங் லைவில் அவன் விருத்தி அடையணும். இதுதான் விருத்தி அடைவது. இன்றைக்கி ஒரு ஆசாரி வேலையில் ஒருத்தன் போய் வேலைக்கு சேர்ந்தானா அவன் தொழில் கற்றுக்கொண்டு இவன் தலைவனாக இருந்து இவனுக்கு கீழே 5-6 பேரை வச்சு அவன் அதில் விருத்தி அடையணும். அப்போ எந்த தொழில் ஆனாலும் சரி விருத்தி அடைய வேண்டும். அப்படி விருத்தி அடையணும்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும். அதைத்தான் இந்த நாளிலே பார்த்து தலை தாழ்த்தி ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் தொழில், பிஸ்னஸ், வியாபாரம், விவசாயம் எதுவாக இருந்தாலும் விருத்தி அடையணும்னு தான் நினைக்கிறோம். நிறைய பேர் சொந்த முயற்சியில் பிளான் பண்ணுறாங்க, குறுக்கு வழியில் போகிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எல்லா விதத்திலும் விருத்தி அடைகிறோம். வர வர விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி, அதிகமாய் விருத்தி. அது எங்கள் தொழில், பிஸ்னஸ், வியாபாரம் மட்டுமில்லை, தேவனை அறிகின்ற அறிவிலும் நாங்கள் விருத்தி அடைய வேண்டும். அதே நேரத்தில் சபைகளும் விருத்தி அடைந்து பெரியணும். நாங்களும் வாரி இறைத்து நாங்கள் எல்லா விதத்திலும் விருத்தி அடைய உதவி செய்யும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இனி விருத்தி அடையட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.